ஒரு நாள் ஜீசஸ் prayed they all be one. ஜான் 17. அப்போ அவங்க என்ன பகல்கணம் பண்ணனா எல்லா சபைகளும் கத்தோலிக்கத்தில் ஒரு நாள் வருவாங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வருவாங்க அப்படின்னா அது தவறு. நம்ம எல்லாரும் கத்தோலிக்கலா மாறணும்னு நினைப்பது தவறு. இப்போ WCC உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில் இருக்கு. ஜெனீவாவில் இருக்கு. இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆகுது. ஆகவே இப்போ நமக்கு பிராடா பேசணும்னா கிறிஸ்து நிறுவிய திருவையில் 3 பகுதிகள் இருக்கு. ப்ராட்டஸ்டன்ட்ஸ், கேத்தலிக்ஸ், ஆர்த்தடாக்ஸ். ப்ராட்டஸ்டன்ட் சொல்லும்போது பெண்டகாஸ்டல்ஸ், எவாஞ்சலிக்கல்ஸ், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எல்லாத்தையும் ப்ராட்டஸ்டன்ட்ல கொண்டு வரேன். கேத்தலிக்ஸ், ஆர்த்தடாக்ஸ். ஆகவே ப்ராட்டஸ்டன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் we are to be thankful to all the Protestant churches for their initiatives, bold initiatives and ecumenism and missionary urgency. மிஷனரி தாகத்தை ஊக்கத்தை கொடுப்பவர்கள் அதிகமாக கத்தோலிக்க திருவை விட அதிகமாக மிஷனரி ஸ்பிரிட் வந்து ப்ராட்டஸ்டன்ட் சபைகளில் தான் இருக்கு. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆகவே அதுக்காக நாம் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையை நாம் வணங்குகிறோம், அவர்களை அப்ரிஷியேட் பண்றோம். ரெண்டாவது கேத்தலிக்ஸ் எடுத்துக்கொண்டா, கேத்தலிக் சர்ச் எடுத்துக்கொண்டா வரலாறு 20 நூற்றாண்டு வரலாறு இருக்கு. பிளஸ் தியாலஜிக்கல் டெப்த், இறையியல்ல ரொம்ப ஆழமா போயிருக்காங்க, டாக்டர்ல ரொம்ப ஆழமா போயிருக்காங்க, பல நூல்களை படைத்திருக்காங்க, பெரிய பெரிய தியோலஜியன்ஸ்லாம் இருந்திருக்காங்க கத்தோலிக்க திருவையில. ஆகவே டாக்டர்னல் டெப்த் அண்ட் தியோலஜிக்கல் டெப்த். ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை எடுத்த வரைக்கும் கொய்னோனியா கம்யூனிட்டியை வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க. சாக்ரமெண்டல் தியாலஜி, சாக்ரமெண்டல் தியாலஜியை அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க. ஆகவே முடிவா என்ன சொல்ல முடியும்னா, in short, I just read one sentence as it is. Protestants built the structures, Catholics brought theological authority, Orthodox grounded the process in tradition. Protestants built the basic structures for ecumenism, Catholics brought theological authority, and Orthodox grounded the process in tradition. ஆகவே அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தை பெனடிக்ட் சொன்னது மாதிரி இது ஒரு புதிய முயற்சி. இது ஏன் என்றால் உங்களுக்கு தெரியும், வரலாறு படித்தவர்களுக்கெல்லாம் சில பேர் தெரியும். அதாவது 325ஆம் ஆண்டு 4ஆம் நூற்றாண்டுல கவுன்சில் ஆஃப் நைசியா நடைபெற்றது. நைசியா வந்து கிழக்கு பகுதியில் இருக்கு, யூரோப்பில். அங்கு வந்து முதல் திருச்சங்கம் நடந்தது. திருத்தூதர் பணிகள்ல எருசலேம் திருச்சங்கம் நடந்தது, அது வேற விட்டுருங்க. ஆனா கத்தோலிக்க திருவை நடத்திய முதல் திருச்சங்கம் நைசியா திருச்சங்கம். அதுல மிகவும் தெளிவாக சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து மனுஷனாகவும் கடவுளாகவும் இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ட்ரூ காட் அண்ட் ட்ரூ மேன் வெளிப்படையாக